இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், பலாப்பழம் சீசன் இப்போ இருக்கிறதுனால இந்த பலாப்பழ சுளைகளை பயன்படுத்தியே ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக் நம்ம தயார் பண்ணலாம். நார்மலாக நேந்திரம் பழம் வச்சு பஜ்ஜி செய்கிற மாதிரி தான் இதையும் நம்ம செய்கிறோம். மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, சோடா உப்பு, சர்க்கரை, ஃபுட் கலர், ஜீரகத்தூள் எல்லாம் கலந்து தான் நம்ம செய்கிறோம். பலாப்பழ சுளைகளை உள்ளே இருக்கிற கொட்டை, அந்த உள்பாகத்தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம அந்த சுளைகளை ரெண்டாக பிச்சுட்டு இந்த மாவில் முக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இங்கே நம்ம ஃபுட் கலர் எல்லோ சேர்த்துருக்குறோம். ஒருவேளை மஞ்சள் பொடி கூட சேர்க்கலாம். அப்படி சேர்த்து செய்யும்போது இது சுவையான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, ஜீரகத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பலாப்பழ சுளை செஞ்சு பாருங்கள்.